அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம திரு செந்தில் ஐயா அவர்களோட வாழை தோட்டத்தில் இருக்கோம். ஐயா வந்துட்டு வாழை தென்னைக்கு கூட பயிர் செஞ்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைத்தார் உரையிடுதலை பற்றி பார்க்க போகிறோம். வாழைத்தார் உரையிடுதல் அப்படின்னா என்னென்னா, பனானா பஞ்ச் கவரிங் அப்படிம்பாங்க. இந்த வாழையை, இந்த தாரை நம்ம பாதுகாத்து, அதோட நிறத்தை பாதுகாத்து, அதோட தரத்தை மெருகேற்றுறதுக்காக தான் இந்த வாழைத்தார் உரை அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். இதை பற்றி ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பயன்படுத்துறதுக்கு அப்புறம் எப்படிங்க இருந்துச்சு? நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வாழை, அதுக்கு முன்னாடி நான் போட்டு ஒரு 20 வருஷம் 22 வருஷம் ஆகும் வாழை. அப்போ இந்த கவர் ஒன்றுமே கிடையாது. அப்போ தென்னை ஓலையிலேருந்து வல்லுவம் முனைச்சி அப்படி வாழைக்கு குலையில நல்ல கரியெல்லாம் எல்லாம் வச்சு கட்டுவோம். அதனால என்னன்னா அந்த கா நல்ல கலராகிடும். அதுக்கப்புறம் வேற வண்டுகள் பூச்சிகள் அதுல ரொம்ப தாக்காது. அந்த கா நல்ல சைனிங் கட்டு பூச்சிகள் தாக்கிச்சுன்னா அந்த கா ஐயா ஆயிரும். அதுக்காக வேண்டிதான் அந்த வல்லுவம் போடுது. அதுக்கப்புறம் இப்ப வேளாண்மை துறையில இருந்து இந்த கவர் தந்துருக்காங்க. இதுதான் நல்ல பயன். அது என்னன்னா அதோட எங்களுக்கு அது வேலை கூலி ரொம்ப கூடுது. இது ஈஸி. இது ரோலா தருவாங்க. இல்லன்னா அது வல்லுவம் முடிஞ்சு இப்ப சம்பளம் கொடுக்க முடியாது. ரேட்டுகள் ஒருபாடு. இப்ப அதுக்குள்ள ஆட்களும் கிடையாது. நம்மளுக்கு மானியம் மாதிரி எதுவும் தருவாங்களா? இல்ல, இது எங்களுக்கு அந்த நம்ம வாழை போட்டிருக்கதாட்டு உள்ள அத்தாட்சி அங்க கொடுக்கணும். அடங்கல் கரங்கட்டுற ரசீது எல்லாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாச்சுன்னா இது வேளாண்மை துறையில இருந்து நம்மளுக்கு ஃப்ரீயா தருவாங்க. ஃப்ரீயா தராங்க. இது நல்ல நம்மளுடைய வேலையும் குறைவு டக்குனு போட்டு இது நல்ல பயன் தான். இதை வச்சு எங்களுக்கு நல்ல கெயின் தான் கிடைக்குது. இப்போ பார்த்தோம்னா இது இந்த வாழை தார் உரையிடுறதுனால நம்மளுக்கு பூச்சிகள் மற்றும் நோய் தொல்லை இல்லாமல் இருக்குது. குறிப்பாக இப்போ வாழை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் மாவு பூச்சி குறிப்பிடத்தக்கது. நம்ம இந்த வாழை தார் உரையிடுறதுனால அந்த மாவு பூச்சியிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த வாழைத்தார் உரை அப்படிங்கிறது நம்ம உரை நம்ம வாழைத்தார் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதை ஃபுல்லாக போட்டு அந்த வாழை குறித்து ஒரு 20 நாள் கழிச்சு தான் போடணும். உடனே கொண்டு இதை அந்த குலைக்கக்கூடிய டைமே கொண்டு அந்த வாழைத்தாரை போடக்கூடாது. குலைச்சி முடிஞ்சு அந்த பூவெல்லாம் முறிச்சு விட்டுட்டு அதுக்குன்றதான் போடணும். இந்த மாதிரி நம்ம வாழைத்தார் உரையிடுறதுனால வாழையோட அந்த தாரோட தரம் மெருகேற்றப்படுகிறது. அதே மாதிரி அதோட ஆயுள் காலம் பெருகப்பட்டு சந்தை மதிப்பும் அதிகமாகிறது. நன்றி.